நேற்று நல்ல மழை பெஞ்சுது. மழைக்கு பிறகு செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு மழை வந்ததுன்னா அந்த தளிரெல்லாம் நல்லா டார்க் ஆகி நல்லா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு. அது மாதிரி இந்த செடிக்கு ஏற்ற மாதிரியே நல்ல மழை போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மழை இனி தொடர்ந்து கொஞ்சம் பெஞ்சுதுன்னா நல்லாயிருக்கும். அதனால் தளிர் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எல்லா செடியிலையுமே தளிர் வர்றதுக்கு நான் என்ன செய்தேன் அப்படின்னா, லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் தான் கொடுத்தேன். பாருங்கள், எல்லா செடியிலையுமே சிவப்பாக தளிராக இருக்குது. அந்த லிக்யூடு என்னென்ன 2, 3, 4 வெரைட்டி இருக்குது. நான் அடுத்த லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ மழை வந்திருக்குது இல்லையா, இனி என்ன செய்யணும்? இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஹார்ட் ஃபீட் கொடுக்கலாம். ஏதாவது நல்ல மூட்டை கிளறி விட்டு கொஞ்சம் இந்த ஈரம் வாடின பிறகு மூட்டில் மாட்டு தொழு உரம் இருந்தால் கொடுக்கலாம், மண்புழு உரம் இருந்தால் கொடுக்கலாம், ரோஸ் மிக்ஸ் இருந்தால் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு உரம் கொடுக்கும்போது செடி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வளரும். இப்போ இதில் ஒரு பேசில் ஷூட் கூட வந்திருக்கு. இப்போ நான் இதுக்கே நீ ஒரு ஹார்ட் ஃபீட் கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த நியூ க்ரோத் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே மொட்டாக மாறும். அதனால் மழை வந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். டபுள் டிலைட். இந்த செடி எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். இதுக்கு இனி ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் மழை வந்தாலே ஒரு முறை ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் அட்டாக்கில் இலைகள் பழுத்து கொட்டாது, பூஞ்சி தொற்று இல்லாமல் இருக்கும். இது மாதிரி ஹெல்த்தியாக செடியை நம்ம வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபீடு ரெகுலராக கொடுக்கணும், மருந்து ஒழுங்காக தெளிக்கணும், கொஞ்சம் கேர் கொடுத்து பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சேனலை பாருங்கள். அடுத்த வீடியோவில் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் என்ன அப்படின்னு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. நேற்று நல்ல மழை பெஞ்சுது. மழைக்கு பிறகு செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு மழை வந்ததுன்னா அந்த தளிரெல்லாம் நல்லா டார்க் ஆகி நல்லா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு. அது மாதிரி இந்த செடிக்கு ஏற்ற மாதிரியே நல்ல மழை போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மழை இனி தொடர்ந்து கொஞ்சம் பெஞ்சுதுன்னா நல்லாயிருக்கும். அதனால் தளிர் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எல்லா செடியிலையுமே தளிர் வர்றதுக்கு நான் என்ன செய்தேன் அப்படின்னா, லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் தான் கொடுத்தேன். பாருங்கள், எல்லா செடியிலையுமே சிவப்பாக தளிராக இருக்குது. அந்த லிக்யூடு என்னென்ன 2, 3, 4 வெரைட்டி இருக்குது. நான் அடுத்த லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ மழை வந்திருக்குது இல்லையா, இனி என்ன செய்யணும்? இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஹார்ட் ஃபீட் கொடுக்கலாம். ஏதாவது நல்ல மூட்டை கிளறி விட்டு கொஞ்சம் இந்த ஈரம் வாடின பிறகு மூட்டில் மாட்டு தொழு உரம் இருந்தால் கொடுக்கலாம், மண்புழு உரம் இருந்தால் கொடுக்கலாம், ரோஸ் மிக்ஸ் இருந்தால் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு உரம் கொடுக்கும்போது செடி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வளரும். இப்போ இதில் ஒரு பேசில் ஷூட் கூட வந்திருக்கு. இப்போ நான் இதுக்கே நீ ஒரு ஹார்ட் ஃபீட் கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த நியூ க்ரோத் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே மொட்டாக மாறும். அதனால் மழை வந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். டபுள் டிலைட். இந்த செடி எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். இதுக்கு இனி ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் மழை வந்தாலே ஒரு முறை ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் அட்டாக்கில் இலைகள் பழுத்து கொட்டாது, பூஞ்சி தொற்று இல்லாமல் இருக்கும்.